வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள். மொத்தம் இருக்கக்கூடிய 70 சட்டமன்ற தொகுதிகளில் பிஜேபி 48 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. ஆம் ஆத்மி பார்ட்டி 22 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. மூன்றாவது முறையாக ஹேட்ரிக் ஜீரோவை காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நான் நேற்றே அப்டேட்டாக கொடுத்துட்டேன். இப்போ விஷயம் என்ன, கம்யூனிஸ்ட் எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேள்வி கேட்குறாங்க. கம்யூனிஸ்ட் இந்த டெல்லி சட்டமன்ற தொகுதியில் தேர்தலில் எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு ஓட் ஷேர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்குறத பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு சிபிஎம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க 0.01% வாக்குகளை டெல்லி தேர்தலில் வாங்கியிருக்காங்க, கிட்டத்தட்ட 400 வாக்குகள். அடுத்து சிபிஐ இருக்காங்க பார்த்தீங்களா, இந்திய கம்யூனிஸ்ட், அவங்க 0.1%, கிட்டத்தட்ட 1000 வாக்குகளை வாங்கியிருக்காங்க. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளில் நோட்டா வாங்கியிருக்கு பார்த்தீங்களா, நோட்டாவை விட மிகப்பெரிய அளவு குறைவான வாக்குகளை கம்யூனிஸ்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. டெல்லி மட்டும் கிடையாது, தொடர்ந்து வரக்கூடிய பல சட்டமன்ற தேர்தல்களில், பல மாநிலங்களில் நடக்கக்கூடிய தேர்தல்களில் கம்யூனிஸ்ட் இருக்கிற இடமே தெரியலை அப்படிங்கிறதான் பரவலான கருத்தாக இருக்குது. பல மாநிலங்களில் நோட்டாவை விட கம்மியாக தான் கம்யூனிஸ்ட் வாக்குகள் வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய இடமே என்ன அப்படின்னா தமிழ்நாடு, கேரளா. தமிழ்நாட்டிலையும் திமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னா சீட்டு ஜெயிக்கிறாங்க. திமுகவை தாண்டி வெளியே வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தமிழகத்திலையும் வாக்குகள் கிடையாது. கேரளாவில் மட்டும்தான் கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட் ஷேர் இருக்குது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இது டாபிக் 1. டாபிக் 2 என்ன பார்க்க போகிறோம், 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்துச்சு பார்த்தீங்களா. அப்போ ஒரு சின்ன சறுக்கல் பிஜேபிக்கு வந்துச்சு. தோல்வி கிடையாது, சறுக்கல். இண்டி கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா மோடியுடைய சின்ன சறுக்கலையே என்னமோ தங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்ச மாதிரி கொண்டாட ஆரம்பித்தாங்க. அந்த சறுக்கல்ல இருந்து மறுபடியும் மீண்டு வந்திருக்காங்க பிஜேபி. கடந்த சில மாதங்களில் நடந்த பல்வேறு மாநில சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வெற்றி தொடர்ந்து கண்டினியூ ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம களத்தில் பார்க்குறோங்க. ராஜஸ்தானாக இருக்கட்டும், மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், மத்திய பிரதேசத்துலலாம் வரலாறு காணாத வெற்றி. சத்தீஸ்கர், ஒடிஷா, மகாராஷ்டிராலையும் அப்படி தான். டெல்லி 27 வருடங்களுக்கு பிறகு டெல்லியை பிடிச்சிருக்காங்க பாஜக. ஸோ இந்த படத்தில் வரும்ல, கேஜிஎஃப் படத்தில் காயம்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையை விட பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு, அது மாதிரி 2024 ஏற்பட்ட பார்லிமெண்ட் தேர்தலில் ஏற்பட்ட சின்ன சறுக்கலை இப்போ பெரிய அளவில் தாண்டி முன்னேறி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் பிஜேபி. இது டாபிக் 2. டாபிக் 3 என்ன பார்க்க போகிறோம், டாபிக் 3, டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலே போட்டியிட்ட தொகுதியில் தோல்வி அடைஞ்சிட்டாரு. நியூ டெல்லி தொகுதியில் தோல்வி அடைஞ்சிட்டாரு. அடுத்து மணிஷ் சிசோடியா இருக்காரு பார்த்தீங்களா, அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. சத்யேந்திர ஜெயின் இருக்கார்ல, அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. இவங்கெல்லாம் டெல்லி லிக்கர் ஸ்கேமில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போனவங்க. ஸோ இவங்க எல்லாம் ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய முக்கிய தலைவர்கள்லாம் தோல்வி. டெல்லியுடைய சிட்டிங் சீஃப் மினிஸ்டராக இருந்த அதிசி இருக்காங்களே, அவங்க தொடர்ந்து பின்னடைவை சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்க. கடைசி நேரத்தில் அவங்க எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஜெயிச்சதை அவங்க பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. டான்ஸ் ஆடி, பாட்டு பாடி பயங்கரமாக கொண்டாடி இருக்காங்க. அங்கே கட்சியுடைய தலைவர் போட்டியிட்ட தொகுதியில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. கட்சியுடைய முக்கியமான தலைவர்கள்லாம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஆம் ஆத்மி பார்ட்டியே படுதோல்வியை சந்திச்சிருக்கு. ஆனால் அதிசி அவங்க போட்டியிட்ட தொகுதியில் ஜெயிச்சதுனால ஒரு பெரிய அளவில் கொண்டாடி இருக்காங்க. அந்த வீடியோலாம் சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகி ஆம் ஆத்மி பார்ட்டி தொண்டர்கள் மத்தியில் பெரிய கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது டாபிக் 3. அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, தமிழகத்தில் திராவிட கட்சிகள் பாஜக மீது ஒரு விமர்சனம் பண்ணுவாங்க. படிக்காதவர்கள், கல்வி அறிவில் பின்தங்கி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க. ஏன்னா மதவாத அரசியல் பிஜேபி பண்ணுதா, அதனால கல்வி அறிவில் பின்தங்கி இருக்கிறவங்க தான் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னு திராவிட கட்சிகள் சொல்லுவாங்க. பாஜக அப்படிலாம் கிடையாது. வளர்ச்சியை முன்னிறுத்தி தான் பாஜக பாலிடிக்ஸ் பண்ணுது, growth வளர்ச்சி அரசியலை தான் பாஜக பண்ணுது அப்படின்னு பிஜேபி சொல்லுவாங்க. இப்போ டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ரிசல்ட் வந்திருக்குல்ல, எக்ஸிட் போல் என்ன சொன்னதோ, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் எல்லாரும் என்ன சொன்னாங்களோ அதுதான் ரிசல்ட்டாக வந்திருக்கு. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் பிஜேபி தான் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்கும், 45லேருந்து 50 தொகுதிகளை ஜெயிக்கும் அப்படின்னா ஓவராலாக எல்லா எக்ஸிட் போலும் சொன்னாங்க. அதுதான் ரிசல்ட்டாக வந்திருக்கு. அந்த எக்ஸிட் போலில் மிக முக்கியமாக ஓட்டர்ஸ் என்ன தெரியுமா அனலைஸ் பண்ணாங்கன்னா, ப்ரொஃபஷனலுடைய ஓட் ஷேர் யாருக்கு அதிகமாக கிடைக்கும், ஆம் ஆத்மி பார்ட்டிக்கா பிஜேபிக்கா? பட்டம் வாங்கியிருக்காங்களே, கிராஜுவேஷன் வாங்கினவங்களில் பிஜேபிக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன். அடுத்து ப்ரொஃபஷனல், நல்லா படித்து பெரிய பெரிய வேலையில் இருக்கக்கூடியவர்களில் பிஜேபிக்கு யார் எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கம்பேரிசனை ஓட்டர்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. அதில் ப்ரொஃபஷனலுடைய ஓட் ஷேரை பொறுத்த வரைக்கும் 54.5% வாக்குகள் பிஜேபி பக்கம் போகுது. ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வெறும் 31% தான். ப்ரொஃபஷனல்ஸ் ஓட் ஷேரில் 54% பிஜேபி பக்கம் நகர்ந்துருக்கு. ஆம் ஆத்மி பார்ட்டி பக்கம் 31% தான். அப்போ
ப்ரொஃபஷனல்ஸு பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா எதை மையமாக வச்சு ஓட்டு போட்டிருப்பாங்க? பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கும், நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் ஓட்டு போடுறாங்க. அப்போ வளர்ச்சி அரசியலை தான் பிஜேபி பண்ணுறாங்க அப்படிங்கிறத ப்ரொஃபஷனலாக நம்புகிறாங்க. அதன் காரணமாக ஓட்டு விழுகுது. ஸோ திராவிட கட்சிகள் மதவாத அரசியல் பிஜேபி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த பிம்பம் தமிழகத்தில் சுக்குநூறாக உடையும் பாருங்க கூடிய விரைவாக அப்படின்னு தமிழக பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.